अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் திண்ணமானும் உடமையுண்டேல் அவனடி சேர்த்துய்மினோ எண்ண வேண்டானும் மதாதும் அவனன்னி மத்தில்லையே யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இந்த உலகமெல்லாம் ஓய்வு பெற வேணும் என்பதற்காக எத்தனையோ செயல்களை செய்கிறான். முதலிலே அவன் நாம் நல்ல ஞானத்தை பெற்று அதனால் நாம் அந்த ஞானத்தினுடைய அனுஷ்டானம் ஞானத்தை அப்படியே என்ன ஞானம் பெற்றோமோ அதை பின்பற்றி அதை அனுஷ்டானத்திலே கொண்டு அதனால் நாம் உஜ்ஜீவிதத்தை அடைய வேணும் என்பதற்காக சாஸ்திரங்களை கொடுக்கிறான். சாஸ்திரங்கள் என்னால் முதலிலே வேதங்கள் முதலானவை அவற்றையெல்லாம் எம்பெருமான் உபதேசிக்கிறான். வேதங்களை அவன் உபதேசிக்கிறான் என்று சொல்கிற பொழுது வேதங்களையும் அவன் படைத்தான் என்று நம்முடைய வைதிக சம்பிரதாயத்திலே ஒப்புக்கொள்ளவில்லை. வேதங்கள் யாராலும் படைக்கப்பட்டவை அல்ல. எப்படி பகவான் என்கிறவன் ஒரு நித்திய தத்துவமாக இருக்கிறானோ அதுபோல் வேதமும் கூட நித்திய தத்துவம். அதனால் அது அபௌருஷேயம் என்று வழங்கப்பெறுகிறது. அபௌருஷேயம் என்னால் ஒரு புருஷனாலே பண்ணப்படாதது. புருஷன் என்னால் ஒருத்தராலேன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ஒரு பர்சன்னு சொல்கிறாள். ஏன்னா புருஷன்னா அதில் ஸ்திரீன்னு நினச்சோட ஸ்திரீ அப்போது புருஷனால் பண்ணப்படாதுன்னு சொன்னான். உடனே ஸ்திரீயால் பண்ணப்பட்டதான்னு இன்னொரு கேள்வி வழக்கூடாது. புருஷன் என்னாலே ஒரு நபராலே ஒரு வியக்தியாலே அது இயற்றப்பட்டது அல்ல. அது எப்பொழுதைக்கும் உள்ளது அந்த வேதம். அந்த வேதத்தை நினைவிலே கொண்டிருக்கிறவன் பகவான் ஒருத்தன் தான். பிரளய காலம் ஏற்படுகிற பொழுது பிரம்மா உள்பட எல்லாரும் வேதத்தை மறந்து விடுகிறார்கள். இவன் ஒருத்தன் மட்டும் தன்னுடைய நினைவிலிருந்து அந்த வேதத்தை வெளிப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இப்படி பல பல சாஸ்திரங்களை கொடுக்கிறான். ஆனால் அந்த சாஸ்திரங்களும் பயன்படவில்லை ஜனங்களுக்கு. அதை கொண்டு ஞானத்தை பெற வேணும் என்று சொன்னால் அந்த சாஸ்திரங்களை கற்பதற்கே ஞானம் வேண்டி இருக்கிறது. சாஸ்திரங்களை அறிந்து கொள்வதற்கே ஞானம் வேண்டி இருக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? கண்ணில்லாத குருடனுக்கு கையிலே விளக்கை கொடுத்து, அதாவது கண்ணில்லாதவனுக்கு குருடனுக்கு கையிலே விளக்கை கொடுத்து நீ வழி தெரிந்து கொள் என்று சொன்னால் அது எப்படி உபயோகமாகும்? இருட்டு அவனுக்கு உள்ளே இருந்ததுன்னா, அதாவது இருட்டிலே தவிப்பவனுக்கு விளக்கை கொடுத்தால் வெளிச்சத்தில் வந்து விடலாம். அவன் அந்த இருட்டிலே தவிப்பவனுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுன்றது விளக்கை கொடுக்கறதுன்னு சொன்னால் யாருக்கு கொடுக்கணும்? கண் இருக்கிறவனுக்கு கொடுத்தா தான் உபயோகம். அதுபோல் இங்கே ஞானக்கண் இல்லாத இந்த ஜீவாத்மாக்களுக்கு பகவான் சாஸ்திரங்களாகிற விளக்கை கொடுத்தாலும் அது பயன்படவில்லை. காரணம் என்னவென்னால் அவனுக்கு ஞானக்கண் இல்லையே. அந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானக்கண் இல்லை. அதனால் பகவானே என்ன பண்ணுகிறான் என்னால் தானே இந்த உலகத்திலே பிறந்து அவதரித்து அந்த சாஸ்திரங்களிலே என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தானே அனுஷ்டித்து காட்டி அதன் மூலம் இந்த உலகத்தை திருத்த பார்க்கிறான். இதற்காகத்தான் அவதாரங்கள் ஏற்பட்டன. பகவான் எதற்காக இந்த உலகத்தில் அவதரிக்க வேணும்? அவனுக்கு அவதரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுதும் அவன் அவதரித்தான் என்னால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. என்னால் சொல்லுகிறார்கள், கிணற்றிலே ஒரு குழந்தை விழுந்து விட்டதென்றால் அந்த குழந்தையை கிணற்றிலிருந்து எடுப்பதற்கு தாய் தானும் அந்த கிணற்றிலே குதிப்பது போலே பகவானும் என்ன பண்ணுகிறான்? இந்த சம்சாரமாகிற பெருங்கடல், இது பிறவி பெருங்கடல் என்று சொல்லியிருக்காள். அதில் விழுந்து விட்ட சம்சாரிகள்
எடுப்பதற்காக பகவானும் இந்த உலகத்திலேயே வந்து பிறக்கிறான். அப்படி பிறந்த அந்த விஷயங்களைத்தான் அவதாரம் என்று கொண்டாடுகிறோம். அவதரதி, அவதாரம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தான் கீழே இறங்குகிறான் என்ற அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அவதரதி, கீழே இறங்குகிறான் என்று பொருள். அது என்ன கீழே இறங்குகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்தானம் என்கிறது பரமபதம். அது எங்கேயோ மேலே இருக்கிறது, நாம் இருக்கிறது எங்கேயோ கீழே. இங்கே பூலோகம் என்கிறது இங்கே கீழே இருக்குது. இப்போ அங்கேருந்து எங்கே இறங்கி வரான் என்று அந்த அர்த்தத்தையும் சொல்லலாம். ஆனால் அதையும் விட இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மிக 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 மேன்மையுடையவன், தன்னுடைய மேன்மையை எல்லாம் விட்டு நம்மளவுக்கு அவன் இறங்கி வருகிறான் அல்லவா? அதுவும் கீழே இறங்கி வருதல் தானே. இவ்வளவு பெரியவர், இவ்வளவு இறங்கி வந்துட்டார்னு சொல்கிறோமே, அதுபோல் எவ்வளவு பெரியவனான பகவான் நம் நடுவில் வந்து ஒரு மனுஷனை போலே இருந்து அவனும் கூட ஒரு அவதாரத்தில் பார்த்தால் அவனுடைய பத்தினியை இன்னொருத்தன் அபகரித்து போகிறான், அதை நினைத்து அழுகிறான் என்று சொன்னால் இதெல்லாம் பரமாத்மாவான பகவானுக்கு வேணுமா? இதெல்லாம் என்னத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான்னா அதெல்லாம் அவனுடைய எளிமை, அது சௌலபியம் என்று இதைத்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பல பல இடங்களிலே மிகவும் அற்புதமாக கொண்டாடுகிறார்கள். எவ்வளவு மேன்மையுடையவன், எவ்வளவு கீழே இறங்கி வந்திருக்கிறான். அதனால இது அவதாரம் என்று சொல்கிறோம். இந்த தமிழில் இறங்கி வருதல் என்பதை இரண்டு விதமாக சொல்லலாம். தமிழில் மட்டும் அந்த சிறப்பு உண்டுன்னு சொல்லலாம். என்னென்னா தமிழ் தெரிந்தவாளுக்கு நன்னா தெரியும். இந்த இறங்குதல் என்று சொன்னால் அது பெரிய ரா போட்டாக்கா மேலேருந்து கீழே இறங்குதலுக்கு இறங்குதல் என்ன அர்த்தம். அதுலேயே இன்னொரு ரா இருக்குது தமிழில். அந்த இறங்குதல் என்று போட்டால் என்ன அர்த்தம்னா தயை, அந்த இரக்கம். நம்மிடத்திலே இறங்கி வருகிறான். அதாவது எவ்வளவு மேன்மையுடையவன் தன்னை தாழ விட்டு கொண்டு மேலிருந்து கீழே இறங்கி வருகிறான். எதனாலேன்னு கேட்டால் நம்மிடத்திலே இருக்கிற இரக்கம் காரணமாக அவன் இறங்கி வருகிறான் என்று இப்படி நாம் இரண்டு விதமாகவும் சொல்லலாம். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களுக்குத்தான் அவதாரம் என்று பெயர். பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறான், ஒன்றல்ல இரண்டல்ல. அவன் பண்ணின அவதாரங்கள் எத்தனை என்னால் என்னென்றையோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் அவன் எப்படிப்பட்ட பிறவியிலேயும் பிறந்தான் என்று சொல்கிறார். பிறக்கிறதுக்கு இன்ன பிறவியில் தான் பிறக்கணும்னு வரையறையே வைத்து கொள்ளலை. அவன் தேவனாய் பிறக்கிறான், மனுஷனாய் பிறக்கிறான். திரியக் என்று சொன்னால் என்ன, இந்த பறவை விலங்கு இதெல்லாம் திரியக்குன்னு சொல்லுவான் சம்ஸ்கிருதத்தில். இந்த திரியக்குன்னா ஒரு வராகமாய் கூட பிறந்தானவன். வராகம் என்னால் என்ன, ரொம்ப மட்டமான ஒரு பிறவி தானே அது. பன்றி என்று சொல்கிறோமே, அதுக்கு என்ன பெருமை உண்டு? ஆனால் தான் பன்றியாயும் பிறந்தானவன். அது மட்டும் இல்லை, ஸ்தாவரமாயும் பிறந்தான்னு சொல்கிறான். ஸ்தாவரம் என்னால் அவனே அரசமரமாயிருக்கிறான்னு சொல்கிறான். அதே போல் ஒரு குப்ஜ மரம் என்னும் பாகவதத்தில் ஒன்று காட்டுற ஒரு குள்ளமான மாமரமாக வந்து பிறந்தான என்ன இதெல்லாம் சொல்கிறான். அதனால் இன்ன ஜென்மம் என்ன வரையறை இல்லாமல் தேவ திரியங் தேவ மனுஷிய திரியக்கு ஸ்தாவரம் என்று 4 விதமான சரீரங்களிலேயும் அவன் வந்து நமக்காக பிறக்கிறான். எதற்கான நம்ம எல்லாம் கரையேற்ற வேணும் என்பதற்காக அவன் இப்படி வந்து பிறக்கிறான். அப்படி பிறந்த அவதாரங்கள் எத்தனையோ இருக்கிறது. நாம் பாகவத புராணத்தில் எடுத்து பார்ப்போமானால் முதல்லையே ஆரம்பத்திலேயே சொல்லப்படுகிறது. ஒரு 32 அவதாரங்கள் சொல்லப்படுகிறது என்று நினைவு. இத்தனை அவதாரங்கள் பண்ணுகிறான்னு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானதாக நாம் என்ன சொல்லுகிறோம், தசாவதாரம் என்று ஒரு 10 அவதாரங்களை சொல்லுகிறோம். இந்த 10 அவதாரங்கள் 32 அவதாரங்கள் என்கிறது அது கூட முக்கியமானவற்றை சொன்னது தானே தவிர இவ்வளவுதான் என்று யாரும் நினைக்க வேண்டாம். எத்தனையோ அவதாரங்கள் ஒன்று இப்போ இதிலெல்லாம் சொல்லாத அவதாரங்கள் கூட உண்டு. கஜேந்திரனுக்காக மடுவின் கரையிலே ஓடி வந்தான் என்று சொன்னால் அவனை அந்த கஜேந்திரனை முதலின் இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அது கூட ஒரு அவதாரம் தான். இப்படி சில அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்கள். ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு சில மணித்துளிகள் அவன் வந்து அங்கே தோன்றினாலும் கூட அதை அவதாரம் என்று தான் சொல்லுகிறோம். இப்படி எத்தனையோ அவதாரங்கள் பண்ணியிருக்கிறான். ஆனால் அத்தனை அவதாரங்களிலும் பண்ணாத ஒரு சிறந்த காரியத்தை, உயர்ந்த காரியத்தை கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணியிருக்கிறான். எல்லா அவதாரங்களுக்கும் சிறப்பு உண்டு. ஆனாலும் கூட கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான சிறப்பு மற்ற அவதாரங்களுக்கு கிடையாது. அந்தந்த அவதாரம் சொல்கிற பொழுது நாம் ஒரு பெருமை சொல்லிக்கொண்டு போகிறோம் என்கிறது வாஸ்தவமாக இருந்தாலும் சொல்லுகிற காரணத்தினுடைய அடிப்படையை நாம் பார்க்க வேண்டும். கிருஷ்ணாவதாரம், இப்போ ராமாவதாரம் என்று சொன்னால் அது சாதாரணமாக எம்பெருமானுடைய அவதாரங்கள்லேயே பூர்ணாவதாரமாக 2 அவதாரங்கள் தான் சொல்லப்படுகின்றன. ஒன்று ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரம். ஏன் மற்ற அவதாரங்களுக்கு அந்த பூர்ணாவதாரம்ன்ற பெருமை ஏற்படலை?
என்று கேட்டால் அது ஒரு பிறந்த காலத்திலிருந்து பல ஆண்டுகள் இருந்து கடைசியில் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு போகிறது என்று ஒரு நீண்ட சரித்திரம் என்கிறது இந்த ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் தான் உண்டு. மற்ற அவதாரங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ நரசிம்மாவதாரம் என்று சொன்னால் என்ன, இரண்யவதத்திற்காக பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக கம்பத்திலே தோற்றினான். அவனுடைய காரியம் முடிந்த உடனே மறைந்து விட்டான். அவ்வளோதான். தவிர நரசிம்மாவதாரம் எத்தனை வருஷம் இருந்தது, எவ்வளவு வயசு நரசிம்மனுக்கு என்று கேட்டால் ஏதாவது பதில் சொல்ல முடியுமோ? ஒன்றும் சொல்ல முடியாது. அதுபோலத்தான் மற்றுமுள்ள அவதாரங்களும் கூட. ஆனால் ராமாவதாரம் அப்படி இல்லையே. ஒரு குழந்தையாக பிறந்து படிப்படியாக வளர்ந்து வாலிப பருவம் அடைந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு என்ன இப்படி சொல்லிட்டு போகிறோமே, இந்த மாதிரியான ஒரு விஷயம் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். அது பூர்ணாவதாரம் என்று கொண்டாடுகிறோம். இந்த ராமாவதாரம் எத்தனை வருஷம் இருந்ததுன்னா அது வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் பார்த்தால் தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா சம்ஸ்தானம் கதமுத்தமம் என்று அவன் என்ன பண்ணுறான், ராமஹா ராஜ்யம் 11,000 வருஷம் இந்த உலகத்திலே எழுந்தொழியிருந்தான் என்று அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்லலை, 11,000 வருஷம் ராமபிரான் எழுந்தொழியிருந்தான் என்று. அது 11,000ன்றத கூட கொஞ்சம் அப்படி இப்படி கணக்கு பண்ணி சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அது 110 வருஷத்தை தான் அப்படி விவரித்து சொல்லியிருக்கிறார் என்று இப்படியெல்லாம் சில பேர் சொல்லுகிறார்கள். அது எப்படியானா இருக்கட்டும். அத்தனை வருஷம் நிறைய வருஷம் இருந்திருக்கா. ஆனால் அந்த நிறைய வருஷம் இருந்த ராமபிரான் நமக்கு ஏதாவது ஒரு சாஸ்திரம் கொடுத்து விட்டு சென்றானா, ஒரு புஸ்தகம் எழுதினானா என்று கேட்டால் ராமாவதாரத்தில் அப்படி ஒன்றும் காணும். ராமாவதாரத்தில் அப்பப்போ உபதேசங்களெல்லாம் பண்ணியிருக்கான், வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்கான். இன்னும் விபீஷண சரணாகதி கட்டத்தில் அவன் சொன்ன வார்த்தைகள் சரமஸ்லோகம் என்று கொண்டாட பெற்று மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனான்னு சொன்ன வார்த்தை இருக்கிறது. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம என்றெல்லாம் அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறது. ரொம்ப உயர்ந்த வார்த்தைகள் அது. இதுபோல் பல வார்த்தைகள் அங்கங்கே சிதறி கிடக்கின்றன வால்மீகி ராமாயணத்தில். ஆனாலும் முழுமையாக ஒரு கிரந்தம், ஒரு நூல் என்று ராமபிரான் அருளி செய்தான் என்று நாம் கொள்ள முடியுமான்னு கேட்டால் அப்படி ஒரு கிரந்தத்தை வால்மீகி ராமாயணத்தில் ராமன் அருளி செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் அது ஒரு குறையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் கிருஷ்ணாவதாரம் என்று வந்தால் அவனுக்கு பால்ய காலத்தில் மிகவும் குழந்தை பருவத்தில் இருக்கிற பொழுது நிறைய சேஷ்டிதங்கள், அதுவும் என்ன குறும்பு செயல்கள் நிறைய செய்தான். வெண்ணையை திருடினான், திருவாய்ப்பாடியில் கோபியர்களோடு அவன் கும்மாளம் அடித்தான், இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான், லீலைகளெல்லாம் புரிந்தான். ஆனால் இதையெல்லாம் விட அவன் அர்ஜுனனுக்கு பாரத யுத்த பூமியிலே அவனுக்கு கீதா சாஸ்திரத்தை அருளி செய்தான்னு சொல்கிறோம் பாருங்கள். அதுதான் ரொம்ப உயர்ந்த காரியம். எப்பேற்பட்ட விஷயம் அது. அது இன்றைக்கும் எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. அந்த கீதை என்கிறது சொல்கிற உலகத்திலேயே மிக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் உண்டு என்று சொன்னால் அது ஸ்ரீமத் பகவத்கீதை தான் என்று மற்றவர்களும் கூட சொல்லுகிறார்கள். பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணாதவாளே கிடையாதுன்னு சொல்லணும். எல்லா மதஸ்தாலும் அந்த பகவத்கீதைக்கு வியாக்கியானங்கள் தங்கள் தங்கள் மதப்படி அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. கொஞ்சம் ஏதாவது அப்படியே ஆன்மீகத்தில் பற்று இருக்கிறவாளாக இருந்தால் ரிட்டையர் ஆனோட என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பகவத்கீதைக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் எழுதிட்டு இருக்கேன்னு ஆரம்பிச்சிருவாளாம். யாரை கேட்டாலும் அது ஒரு காரியமாக சொல்ல வேண்டியது. பகவத்கீதைக்கு எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒரு உரை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு யார் வேணால் சொல்கிறாளாம். அந்த அளவுக்கு பகவத்கீதை யார் வேணால் சொல்கிறாம்படி அப்படி ஆகி இருக்கிறது என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பகவத்கீதா என்கிற வார்த்தை இருக்கிறது, அந்த கிரந்தம் இருக்கிறது. அதை அருளி செய்த பெருமை கண்ணனை தவிர வேறு யாருக்கு உண்டு? அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரம். அதுவும் இன்றைய தினம் அதை ஆராய்ச்சி பண்ணுறவா எல்லா விஷயத்திற்கும் பகவத்கீதையில் வழி இருக்க. யுத்தத்துக்கா வார் டெக்னாலஜியாக பகவத்கீதையை பாரு, பீஸ் அண்டு இதுவாக அதுக்கும் பகவத்கீதையில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் வேணுமா, அதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் பகவத்கீதையை பாடமாக வைக்கிறான். என்னென்னு நல்லா சொல்லியிருக்கான் பாருங்கோ என்று. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் உபயோகப்படும்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அவன் அந்த யுத்த பூமியிலே யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொன்ன அர்ஜுனனை யுத்தத்திலே மூட்டுவதற்காக சொன்னது பகவத்கீதை. அவ்வளவுதானே. பகவத்கீதை அவதாரம் பண்ணின காலத்தை
அந்த பிரகரணத்தை எடுத்து நாம் பார்த்தோமானால் யுத்த பூமிக்கு வந்து நின்றான் அர்ஜுனன். ஆனால் என்ன பண்ணுறான், ஐயோ எதிரில் நிற்கிறவாள்லாம் ஆச்சாரியாக புத்திராக பிதராக என்ன இத்தனை பேர் மாத்துலான் பந்தூன் என்ன இத்தனை பேர் இருக்கிற பொழுது இவாளையெல்லாம் நான் யுத்தம் பண்ணி இவாளை வதம் பண்ணி எனக்கு என்னத்துக்கு ராஜ்யம், அப்படி ஒரு ராஜ்யம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அந்த சமயத்தில் அவன் சொல்லுகிறான். அப்போ அது என்ன சொல்கிறேன்னா, அஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம் என்று இதை ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர் அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார், அந்த அர்ஜுனனுக்கு அஸ்தானத்திலே, அஸ்தானம்னால் ஸ்தானம் இல்லாத இடத்துல, வரவேண்ட கூடாத இடத்துல யுத்த பூமியில் போய் யாராவது காருண்யத்தை காட்டுவாளோ, எப்போ கருணை எல்லாருக்கும் காட்டணும்னு நாம் உபதேசித்து கொண்டிருக்கிறோம், அது வாஸ்தவம் தான். ஆனால் போர் முனையில் இருக்கிறவனுக்கு போய் யுத்தத்தை கருணையை காட்டுன்னு சொன்னான்னா அப்புறம் அவன் என்ன பண்ண முடியும், அவன் அந்த காரியத்தை பண்ண முடியாது. அஹிம்சான்றதை எங்கே சொல்லலாம், வெளியில் இடத்துல சொல்லலாமே தவிர யுத்த பூமின்னு நின்று இருக்கிற பொழுதோ நாட்டின் எல்லையில் நின்று கொண்டிருக்கிற இடத்துல அஹிம்சாவை உபதேசித்தா அது என்ன உபயோகம், அது அந்த சமயத்தில் அது தர்மம் இல்லைன்னு ஆகிடும். எது தர்மம்ன்றது அது எந்த இடத்துல இருக்கிறதுன்றதை பொறுத்து தான் அது தர்மமா தர்மம் இல்லையான்னு சொல்லணுமே தவிர, தர்மம் என்கிறது இப்படியே ஒரு குறிப்பிட்ட கோடு அல்ல. அது தர்மம் என்கிறது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது தான். தர்மம் என்ன கூட ஒரே மாதிரி இப்படித்தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறோம் சத்தியம் வதா என்ன ஒரு தர்மம் சொல்கிறோன்னு வச்சுக்கோ, உண்மையே பேசுன்னு சொல்கிறோம். இந்த உண்மையே பேசுன்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சம்ஸ்கிருத சாஸ்திரம் என்ன சொல்கிறது தெரியுமோ, யதா பூதஹிதம் சத்தியம், எது பூதத்துக்கு அதாவது உலகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்குமோ அதுக்குத்தான் சத்தியம்னு பேர். சத்தியம்ன்றது இருக்கிறத உள்ளதை உள்ளபடியே சொல்கிறது சத்தியம்னு எழுதி வைக்கல சாஸ்திரத்தில் கூட. ஏன்னு கேட்டால் உள்ளதை உள்ளபடியே சொன்னால் சில இடத்துல தீங்கு விளையும் என்றால் அது சொல்லாதையும் இருக்கணும். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம்ன்ற. சத்தியத்தை சொல்லு, ஒருத்தனுக்கு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தையை சொல்லு, நன்மை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை சொல்லு. ஆனால் அதே சமயத்தில் நப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம், எது நன்மை பயக்காதோ அது சத்தியமாக இருந்தாலும் சொல்லாதேன்னு. அப்போ சத்தியமே இடம் மாறுறதோ இல்லையோ, அதுக்கு தர்மம்னு சொல்கிறோமே தவிர அதுக்கு அர்த்தம் மாறுறது. நன்மை பயக்கிற சொல்லுன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரோ ஒரு பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப இதுவாக இருக்கார், தைன்ய தசையில் இருக்கார், அவர் வியாதியஸ்தர், அவர் இருப்பரோ மாட்டாரோ, நாளைக்கு காலத்தால் இருப்பரா மாட்டாரான்னு தெரியாது. சரி வைத்தியர் இடத்துல போய் கேட்கிற பொழுது எனக்கு உடம்பு எப்படி இருக்குது, என்ன என்னுடைய உடம்பு தேறிடுமா அப்படின்னு வைத்தியர்கிட்ட கேட்டால், சந்தேகம்தான், நாளைக்கு காலத்தால் நீ இருப்பியான்னு எனக்கு தெரியாதுன்னு டாக்டர் சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்லி அவனை கதற அடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாத, நீ ஒரு விசாரமும் படாத, எல்லாம் நீ நிறைய நாள் நன்னா இருப்ப. ஆனால் அது உண்மையாக அவருக்கே நம்பிக்கை இல்லை. ஆனாலும் என்ன பண்ணணும், சொல்லத்தான் வேணும். அது என்ன ஆகுது, சில சமயம் அந்த நம்பிக்கையில் இவன் பழித்தாலும் பழிச்சுடுவான், சொல்ல முடியாது. இவர் போய் இவருடைய நாலேஜ் இவருடைய அறிவு கட்டினவரை அவன் பழிக்க மாட்டான் என்று இருந்தாலும் கூட அவனிடத்தில் போய் இதுதான் சத்தியம், நீ நாளைக்கு காலத்தால் இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அவனை பார்த்து? கண்டிப்பாக நீ ஒன்றும் கவலைப்படாத, வேடிக்கையாக சொல்கிறது, நாளைக்கு காலத்தால் நான் உன்னை வந்து பார்க்குறேன், கவலைவே படாத, நாளைக்கு காலத்தால் நிச்சயமாக நான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு. அது எனக்கு தெரியும் டாக்டர், நான் உன்னை பார்ப்பேனா, நான் உங்களை பார்ப்பேனா, அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பார்க்கறது இருக்கட்டும், நாளைக்கு நான் உங்களை பார்ப்பேனா, அதானே நான் கேட்குறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, நிச்சயமாக நாளைக்கு நீ ஒன்றும் ஆகாது, உனக்கு நன்னா தான் இருப்பேன், இன்னும் 10 வருஷம் சௌக்கியமாக இருப்பேன், அப்படி தான் சொல்லணும். அது ஏன்னு கேட்டால் பூதஹிதம் சத்தியம்னு சொல்லி வச்சுருக்க. அதைத்தானே நமக்கு தமிழ் வள்ளுவர் அப்படியே தமிழில் ஆக்கி கொடுத்தார். திருவள்ளுவர் என்ன சொன்னார், வாய்மை எனப்படுவது யாது அப்படின்னு அவரே கேட்டுக்கிறார். கேட்டுட்டு உடனே என்ன சொல்கிறார், யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல், அவ்வளோதான் எழுதி வச்சார். வாய்மைனா என்னன்னா, வாய்மைனா சத்தியம்னு அர்த்தம். உள்ளது உள்ளபடி சொல்கிறது சத்தியம்னு அவரையும் எழுதி வைக்கல. என்ன எழுதி வச்சார்னா, யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல், இன்னொருக்கு தீமை பயக்காத விஷயத்தை சொல்கிறது எதுவோ அதுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னார்கள். எதற்காக இதெல்லாம் சொல்லுகிறேன் என்னால், தர்மம் என்கிறது கூட எந்த இடத்துல எது தர்மம்னு பார்க்கணும். இப்போ பகவத்கீதை போய் நீங்கள் பெரிய புஸ்தகம்னு கொண்டாடுறீங்களே, அது யுத்தம் பண்ண சொன்ன புஸ்தகம் இல்லையான்னு கேட்குறான்னு ஒருத்தன். அது போய் எப்படி தர்மமாகும், அது உயர்ந்த புஸ்தகமாகனு கேட்டால் அந்த இடத்துல அது தர்மம்ன்றதுக்கு சொல்கிறோமே தவிர வேறொன்றல்ல. அதை தவிர எவ்வளவு விஷயங்கள்
கீதையிலே சொல்லியிருக்கிறான் என்று பார்த்தால் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் பயன்படும்படியாக உயர்ந்த அர்த்தங்கள் அந்த பகவத்கீதையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தலைப்பில் என்னதுக்காக இதை சொல்கிறோம்? இப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சாதாரணமாக எல்லாரும் இந்த சப்தத்தை சொல்லாத இருக்கிறது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்கிறது வைதிக சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எல்லா மதஸ்தர்களும், அத்வைதிகள் சொல்கிறதில்லை, விசிஷ்டாத்வைதிகள் தான் சொல்கிறா, துவைத்திகள் சொல்கிறது இல்லைன்னு கிடையாது. அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ இன்னும் வல்லபமோ நிம்பார்க்கமோ எல்லாருமே கூட இந்த சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்ன்ற காரியத்தை எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டு தான் அவரவர்கள் காரியத்தை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அது கிருஷ்ணனுக்கு இப்போ சர்வம் ஸ்ரீ பகவத் அர்ப்பணம்னு சொல்லலாம், சர்வம் ஸ்ரீ விஷ்ணு அர்ப்பணம், விஷ்ணு தானே பகவான் என்ன அவனை சொல்லலாம், நாராயணார்ப்பணம்னு சொல்லலாம், இல்லை இன்னொரு தேவதைக்கு அர்ப்பணம்னு சொல்லலாம். பொதுவாக கிருஷ்ணார்ப்பணன்ற சப்தம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவன்தான் இந்த வழியை நமக்கு காட்டி கொடுத்தான். ரெண்டாவது, கிருஷ்ணான்ற சப்தத்திற்கு இன்னொரு விதத்தில் நம்முடைய பெரியவர்களே என்ன சொல்லிவிட்டான்னா, அது பகவானுடைய இந்த அவதாரத்தை மட்டும் சொல்கிற சப்தம் இல்லை. இது அந்த கிருஷ்ணான்ற சப்தம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் உயர்ந்ததான பிரம்மத்துக்கு உண்டான சப்தம். அது அந்த அவதாரத்தில் அவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் இருந்ததுன்னா அவ்வளோதானே தவிர அவர் கர்காச்சார் பேர் வச்சதை பற்றி பாகவதத்தில் சொல்கிற பொழுது கூட இந்த காரணங்களெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பலராமன் பற்றி சொல்லச்சே நிறைய காரணம் சொல்கிறாரு. அவன் வெள்ளவிளையர்னு இருக்கான், அவன் எல்லாரையும் பார்க்க பலராமன் வெளுப்பாக இருக்கானா, முன்னரோர் வெள்ளி பெருமலை குட்டன் என்று ஆழ்வார்களும் அவனை ரொம்ப முன்னம் பெற்ற வளைவண்ண நன்மாமேனி தன் நம்பி என்ன அவன் சங்கு போல வெளுப்பாக இருந்தானான் பலராமன். அதனால் அவனுக்கு ராமன்னு பேர் வச்சார். முதல் கர்கர் அந்த பேர் வைக்கிற பொழுது அழகாக இருக்கான் பார்க்க. ராமன்னா என்ன அர்த்தம்? ரமயத்தி, எல்லாரையும் தன்னுடைய அழகால மயக்கிறவன். அதனால் ராமன்னு பேர் வச்சார். கூட கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு புஷ்டியாக இருந்தபடியினால பலமாக இருந்தபடியினால அவனுக்கு பலராமன்னு பேர் வச்சார். இன்னும் அங்கே 2-3 அர்த்தங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அவனுக்கு சங்கர்ஷணன் ஒரு பேர் உண்டு. இந்த யாதவ குலத்தையெல்லாம் நன்னா சேர்த்து வைக்க போகிறான் இவன் தான் பிற்காலத்தில். ஆனாலும் இவனுக்கு சங்கர்ஷணன்னும் பேர் வைக்கிறேன். எல்லாம் பாகவதத்தில் இருக்கிற விஷயந்தான் எல்லாம் சொல்கிறார். அவ்வளவு சொன்னவர் கிருஷ்ணாவதாரத்துக்கு சொல்லச்சே ஒன்றுமே சொல்லலை. இந்த குழந்தை இது அப்படியே பரம்பொருளே பிறந்த குழந்தை, இது அப்படியே கண்ணங்கரையில் பரம்பொருள் பிரம்மத்தை போலியே கருப்பாக இருக்கிறபடியினால இவன் என்ன ஆச்சு? கிருஷ்ணவர்ணத்வாத் கிருஷ்ணஹா, அவ்வளோதான் சொல்லிட்டாரு. கிருஷ்ணவர்ணத்வாத்துன்னு அர்த்தம், கருப்பாக இருக்கிறபடினால இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் மகாபாரதத்தில் இந்த கிருஷ்ண சப்தத்திற்கு பலவிதமான அர்த்தங்கள் பல இடங்களிலே தெரிவிக்கப்படுகின்றன. அதுவும் மகாபாரதத்தில் உத்தியோக பர்வத்தில் கண்ணன் தூதி எழுந்துள்ள போகிறான். அதாவது இதுக்கு துரியோதனுடைய திருதராஷ்டிரனுடைய ராஜசபைக்கு தூதி எழுந்துள்ள போகிறான். அப்பொழுது அதை பற்றி பேச்சு, அவன் வரப்போறான்றதை பற்றி பேச்சு இவனுக்கு திருதராஷ்டிரன் இடத்துல விதுரன் பேசி கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமோ? அந்த கேட்கிறான், அந்த பகவானுடைய நாமத்துக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் சொல்லு நீ என்று திருதராஷ்டிரன் கேட்குறான். அப்பொழுது சஞ்சயன் சொல்கிறான்னு நினைக்கிறேன், அந்த அர்த்தங்களெல்லாம் சொல்லிட்டு வரான். என்ன சொல்கிறான்? அந்த பல நாமங்களுக்கு சொல்லிட்டு வரும்பொழுது கிருஷ்ண சப்தத்திற்கு அவன் நாமம் சொல்கிறான். கிருஷிர் பூ வாச்சகா நஷ்ட நிர்வருத்திர் வாச்சகா, கிருஷிர் பூ வாச்சகா. இந்த கிருஷி அதுக்கே 2-3 அர்த்தம் சொல்கிறான். கிருஷ்ணு தாத்து, அதுக்கு என்னென்ன பூவாச்சகான்ற இந்த பூ என்கிற சப்தத்திற்கு 2 அர்த்தம் சொல்கிறான். 2 அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் அர்த்தம் பூனாக்கா சம்ஸ்கிருதத்தில் பூ பவ் அப்படின்னு தாத்து இருக்கு. தாத்துன்னு என்ன? வினை சொற்களுடைய வேர், அது வர்பல் ரூட்டுன்னு சொல்கிறாள். பூ பவ்ன்றது வர்பல் ரூட். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பூ பவ்னாக்கா டு பி, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம், இருப்புன்னு அர்த்தம், இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிருஷிகி பூவாச்சகான்னு சொன்னால் சத்தா, அது இருத்தல் என்கிறது தான் அதுக்கு பூ கிருஷ்ணன்ற தாத்துவுக்கு அர்த்தம். அதுக்கு மேலே நஷ்ட நிர்வருத்தி, நிர்வருத்தி என்னால் அது ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், அதுதான் அர்த்தம். அப்போது
பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவன் என்று அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். பூ என்கிற சப்தத்திற்கு சத்தை பெற்றிருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவன், அல்லது பூமியில் கிருஷி பூவாச்சகானா பூமியினுடைய சப்தமாகவே அதை அர்த்தம் பண்ணிவிட்டோம்னா பூமியில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவன் என்ன. அதனால் கிருஷ்ணஸ்தத் பாவயோகாச்ச கிருஷ்ணோ பவதி சாஸ்வதா என்று இப்படிப்பட்ட பாவங்கள் கூடியிருக்கிறபடியினாலே அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர். உலக அனைத்தையும் மகிழ்விப்பவன் அர்த்தம் சொல்லலாம், உலக அனைத்தையும் சந்தோஷத்தில் கூட்டுறவன் சொல்லலாம், உலக அனைத்துக்கும் நன்மை செய்பவன். நிர்வரித்தின்னா நன்மையும் கூட. இப்போ எல்லாருக்கும் நன்மை செய்பவன் என்கிறபடியினாலே அவனுக்கு கிருஷ்ணன் என்ன பேர் என்று சொன்னார். ஆனால் இதே சாந்தி பர்வத்தில் பாரதத்தில் கண்ணன் தானே சொல்கிறான் அர்ஜுனன் இடத்துல, எனக்கு ஏன் கிருஷ்ணன் பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. அவன் ஒரு அர்த்தம் சொல்கிறான். என்ன சொன்னான்? கிருஷாமி மேதினியும் பார்த்த பூத்வா காஷ்ஞாயசோ ஹலஹான். நான் என்ன பண்ணுறேன்னா கருத்த இரும்பால் ஒரு கலப்பையை வச்சுட்டு இருக்கேன் கையில். அதாவது கார்ஷ்ணிய ஆயாசோ ஹலஹான். ஆயாசம் இரும்பு, அயம்னா இரும்புக்கு சொல்லுவாள். அப்போது அந்த இரும்பு கலப்பை கருப்பாக இருக்க அதை வச்சுட்டு இருக்கேன். நான் கிருஷ்ணோகமிதி, நான் கருப்பாகவும் இருக்கேன். கருப்பு இத்தை வச்சுட்டு மேதினியும் அந்த பூமியை நான் அதை வச்சு கீறுறேன், இழுக்கிறேன். இந்த கிருஷ்ணன்றதுக்கு கீறுதல் என்னும் ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு அதனால் கிருஷ்ணவர்ணாச்ச கிருஷ்ணோ வர்ணச்சமே யஸ்மாத் தஸ்மாத் கிருஷ்ணோகம் அர்ஜுனா. இது கண்ணனே சொன்ன வார்த்தை. இது நான் கிருஷ்ண வர்ணமாயும் இருக்கேன், இந்த உலகத்தை எல்லாம் நான் தான் பண்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். அதாவது அது சிம்பாலிக்காக சொல்கிற விஷயம் அது. அதாவது நான் கலப்பையை வச்சுட்டு பூமியை கீறுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இந்த பூமியை நன்றான விளைநிலமாக ஆக்கும்படியாக பண்படுத்துதல்னு இருக்க, அதுதான் அந்த இடத்துல அர்த்தம் அது. அப்போ இந்த பூமியில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் நான் பண்படுத்துகிறேன், அதனால் எனக்கு கிருஷ்ணன்னு பேர். இன்னொன்று, நான் கருப்பாகவும் இருக்கேன், அதனால் எனக்கு கிருஷ்ணான்ற சப்தத்திற்கு கருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலே எனக்கு இப்படியெல்லாம் பேர் என்று இந்த கிருஷ்ண சப்தத்திற்கே பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த உலகத்தையெல்லாம் பண்படுத்துபவனாய், இந்த உலகத்தையெல்லாம் மகிழ்விப்பவனாய் இருக்கிறவன் எவனோ அவன்தான் கிருஷ்ணன் என்கிற சப்தமானது வெறும் இந்த அவதாரத்துக்கு மட்டுமல்ல, அது பரபிரம்மத்திற்கே பொருந்தும்படியா அப்படி மிக அழகாக அமைந்துள்ள சொல்லது. அப்படிப்பட்ட பரபிரம்மத்தை தான் நாம் பற்ற வேணும் என்கிறது தான் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறோன்னு அது பொதுவான அர்த்தத்தை சொல்லிவிட்டேன். இப்போ சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எல்லாவற்றையும் நான் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறோமே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு முன்னால் கொஞ்சம் விஷயங்கள் தெரிவிக்கணும். என்னன்னா, நாம் இந்த உலகத்திலே வந்து ஏன் பிறந்திருக்கிறோம், நாம் இப்பொழுது பிறந்திருக்கிற காலத்தில் என்ன செய்கிறோம், அதற்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும் என்று சில விஷயங்களை முன்னால் கொஞ்சம் ரொம்ப பூர்வ பீட்டிகையாக தெரிவிக்கிறேன். அது தெரிஞ்சால் தான் மேற்கொண்டு இவர் சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தங்களெல்லாம் நமக்கு நன்னா புரியும். மேலே விஷயங்களை சீக்கிரமாகவே சொல்லிட்டு போயிடலாம். என்ன விஷயம் என்னால், ஏற்கனவே நாம் பல ஜென்மங்கள் எடுத்திருப்போம். இது நமக்கு முதல் ஜென்மம் அல்ல. இந்த ஜீவாத்மா என்கிறது எத்தனையோ பிறவிகள் பிறந்து கொண்டே இருக்கிறது. பரிவர்த்தினி சம்சாரே மிருத கோவான ஜாயத்தேன்னு சொல்லுவோம். என்ன கீதையிலேயே கண்ணன் சொல்லியா, ஜாதசிஹி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்யச்சான் 2வது அத்தியாயத்தில் உலகத்தில் ஒருத்தன் பிறந்தானால் நிச்சயமாக அவன் ஒரு நாள் மரணம் அடையத்தான் போகிறான். மரணம் அடைந்தால் மறுபடியும் பிறக்கத்தான் போகிறான். ஆக இந்த ஜென்மம் மரணம் என்கிறது மாறி மாறி வரக்கூடிய ஒரு சக்கர தொடருது. சைக்கிள் ஆஃப் பர்த்ன்னு சொல்கிறாள், பர்த் அண்ட் டெத்துன்னு சொல்கிறாள். அது மாறி மாறி வந்துட்டே இருக்குது. சரி, இது ஏன் பிறக்கிறோம், பிறக்கிற பொழுது எங்கே பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், என்னவாய் பிறக்க வேண்டும், ஏதாவது உண்டா, அதெல்லாம் யார் கையில் இருக்குது? இப்போ நான் இப்படி பிறந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம், இன்னொருத்தர் அப்படி பிறந்திருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறான்னா, எல்லாம் முன்வினை பயன் என்று சொல்லிவிடுறான். அவரவர்கள் பண்ணின முன் ஜென்மங்களிலே அவரவர்கள் பண்ணின புண்ணிய பாபங்களின் காரணமாகத்தான் அவரவர்களுக்கு பிறவி ஏற்படுகிறது என்று சொல்கிறார். இதில் முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ளணும். கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனித்து கேட்கணும். என்னன்னா, இந்த புண்ணியம் பாபம் என்று சொல்கிறோம் இல்லையோ, அதுக்கு புண்ணியம்னா என்ன பாபம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன,
சாஸ்திரங்கள் என்று சொன்னேனே பகவான் கொடுத்ததுன்னு, அதில் சில விஷயங்களை எல்லாம் நீ செய்தே தீர வேணும் என்று விதித்திருக்கிறான். யார் யார் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு சில கோட் ஆஃப் கான்டக்ட்ஸ் இருக்குது சாஸ்திரத்தில். எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று கொடுத்துருக்குறான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் எங்கே போனாலும் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லாது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு புதிய பொருள் ஒன்று கடையிலேருந்து வாங்கினீர்களானால் அதோடு கூட ஒரு பேப்பரில் அச்சு போட்டு கொடுத்துட்றான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இந்த வஸ்துவை வச்சு நீ என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாம் சொல்கிறானா இல்லையா? அந்த மாதிரி இந்த வஸ்துவுக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உண்டு. அப்போது சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டது அத்தனையும் என்னன்னா பகவானே சொல்லியிருக்கிறான். அது என்னுடைய கட்டளைகள்னு சொல்லியிருக்கான். சாஸ்திரம் என்கிறது என்னன்னா ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா, ஸ்ருதியோ ஸ்மிருதியோ எல்லாம் என்னுடைய கட்டளைகள். எஸ் தாம் உல்லங்கிய வர்த்ததே, எவன் ஒருத்தனதை மீறி நடக்கிறானோ அவன் ஆக்ஞாச்சேதி, என்னுடைய கட்டளையை மீறினவனாகிறான். மத் பக்தோப்பின வைஷ்ணவா, என்னுடைய பக்தனாக இருந்தாலும் அவன் என்னுடைய சம்பந்தம் இல்லை, விஷ்ணு சம்பந்தம் இல்லை. அவன் வைஷ்ணவனாக இருந்தாலும் எனக்கு பக்தன் இல்லை, எப்படி வேணா வச்சுக்கலாம். மத் பக்தோப்பின வைஷ்ணவா வைஷ்ணவோப்பி ந பக்தா என்று இப்படியெல்லாம் சொல்லிவிடலாம். அதனால் சாஸ்திரங்களில் இப்போ சாஸ்திரம்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன், சத்தியம் வத தர்மஞ்சரா ஸ்வாத்தியாய ஆன்மா பிரமத ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தம் மா வியவச்சேத்ஸீ மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ. இதெல்லாம் கட்டளைகள் தான் சாஸ்திரத்தில். என்னென்னா உண்மையே பேசுன்னு சொல்கிறது, பொய் சொல்லாதேன்னு சொல்கிறது, கோள் சொல்லாதேன்னு சொல்கிறது, பிறரை ஏமாத்தாதேன்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்தில் என்னென்னமோ சொல்லி வச்சுருக்குது. அது மட்டும் இல்லை, அவனவனுடைய சரீரத்துக்கு தகுந்த மாதிரி அவனவன் அனுஷ்டிக்க வேண்டிய கர்மங்கள் என்னன்னு சொல்கிறது. இந்த கர்மங்களெல்லாம் அவனவன் அனுஷ்டிச்சே தீரணும். அந்த கர்மங்கள் எத்தையும் அந்தந்த சரீரத்துக்கு உண்டான கர்மத்தை விட்டுவிட முடியுமோ? சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி பொது தான், எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு சொன்னாலும் கூட அந்தந்த சரீரத்துக்கு உண்டான கடமையைத்தான் அவனவன் செய்ய முடியுமே தவிர இன்னொரு சரீரத்துக்கு உண்டான கடமையை இவன் செய்ய முடியாது. மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆத்மா மனித சரீரத்துக்கு உண்டான காரியத்தை தான் செய்யுமே தவிர மிருக சரீரத்துக்கு உண்டான காரியத்தை இது செய்ய முடியாது. அது மாதிரி மாறியும் எல்லாருக்கும் தான் அது. ஆகினாலே அவனவனுக்கு உண்டான கர்மாக்கள் என்ன சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் ஒன்று தப்பாமல் அனுஷ்டிக்க வேண்டும். அதே போல் சாஸ்திரத்தில் எதெல்லாம் கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும் இல்லையா? அதாவது சொன்னதை செய்யணும், கூடாதுன்னு தடுத்ததை விட்டுடணும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் சாஸ்திரமே விதி நிஷேதம்னு சொல்லுவாள். ஒன்று விதி, இன்னொன்று நிஷேதம். இதை மீறி நடந்தால் அது நமக்கு பாபமாக பலிக்கிறது. அதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் விட்டாலோ அல்லது செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிற காரியத்தை செய்தாலோ அதுக்குத்தான் பாபம்னு பேர். இதுதான் விஷயம். இப்போ சொன்னதை அப்படியே செய்தால் அது புண்ணியம்னே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் ஒன்று சாஸ்திரப்படி ஒருத்தன் நடந்து கொண்டானால் அதனால் அவனுக்கு விளையக்கூடிய பலன் புண்ணியம் என்றும், சாஸ்திரத்தை மீறி நடந்து கொண்டால் அதனால் விளையக்கூடிய பலன் பாபம் என்றும் நாம் இப்படி கொள்ளலாம். இப்போ நாம் இது முதல் பிறவி இல்லைன்னு சொன்னேன். எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கிறோம். இப்போ இத்தனை பிறவிகளிலேயும் நாம் செய்தவையெல்லாம் அந்த கர்மம் அந்த ஒரே சப்தத்தில் சொல்லிவிடலாம். அதாவது புண்ணியம் பாபம்னு தனித்தனியாக பிரித்து பார்க்காத கர்மம் அப்படின்ற சப்தத்தால் சொல்ல வேண்டியது. கர்மம்னா என்ன? நம்முடைய செயல், அவ்வளோதான். அவர் ஆக்டிவிட்டி அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த கர்மத்தினால் உண்டாகிற புண்ணிய பாப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இது அத்தனைக்கும் சேர்த்து சம்ஸ்கிருதத்தில் கர்மம்னு சொல்லிவிடுறேன். கர்மஹா தமிழாக இருந்தால் வினைன்னு சொல்லிவிடுவார். அது நல்வினையாயும் இருக்கலாம் தீவினையாயும் இருக்கலாம். இது அத்தனையும் என்ன ஆகுதுன்னா அப்படியே மலையாக குவிஞ்சு போகிறதான். இப்போ இன்றைக்கி நாம் பறந்து இந்த பிறவியில் பண்ணது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் எத்தனையோ ஜென்மங்களில் நாம் பண்ணியிருக்குமே. அது அத்தனையும் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டால் எவ்வளவுன்னு நமக்கே கணக்கு தெரியாது. ஒரு பெரிய இமயமலை அளவு குவிஞ்சிருக்குது. அந்த குவிஞ்சிருக்கிற அந்த பாபத்திற்கு, அதாவது அந்த கர்மத்திற்கு என்ன பேருன்னா சஞ்சிதம்னு பேர். சஞ்சிதம்னா என்ன? எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சஞ்சிதம்ன்றதுக்கு சேர்க்கப்பட்டது. என்ன சொல்கிறது? அக்யூமுலேட்டட்னு சொல்கிறாள். தட் விச் ஹஸ் பீன் அக்யூமுலேட்டட். அது அப்படி நிறைய இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இப்போ நாம் பறந்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது இது சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், இத்தனை பாபத்தையும் ஒருத்தன் ஒரே ஜென்மத்தில் அனுபவித்து கழிக்கவே முடியாது. ஆனால் சாஸ்திரத்தினுடைய
பிரகாரம் அவனவன் பண்ணின புண்ணிய பாப ரூப கர்மங்களுடைய பலத்தை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டுமே தவிர அதுக்கு வேறு வழியே கிடையாதுன்னு சொல்கிறது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா அதெல்லாம் கழிக்கிறதுக்கு. என்ன சொல்கிறது தெரியுமோ, அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி. அவசியம் அனுபோக்தவ்யம், அவசியம் அனுபவித்தே தீரணும். எது? கிருதங்கர்ம சுபாசுபம், அவனவன் செய்த சுபம் அசுபம், அதாவது புண்ணியம் பாபம்னு வச்சுப்போம். அதான் புண்ணிய கர்மாவாக இருந்தால் அதனுடைய பலமாக சுகத்தை அனுபவிக்கணும், பாப கர்மாவாக இருந்தால் அதனுடைய பலமான துக்கத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நாபுக்தம் க்ஷீயத்தே கர்மா, அபுக்தம் கர்மா ந க்ஷீயத்தே. இவனால் அனுபவிக்கப்படவில்லை என்னால் அந்த கர்மம் அழியவே அழியாது, அப்படியே தான் இருக்கும். இவனுக்கு பலன் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே என்னன்னா, ரொம்ப நாள் ஆகிடுத்துனாக்கா அதுக்கு ஒரு வேளை சக்தி குறைஞ்சி விடுமோன்னு கேட்டேன். ஏன் சில வஸ்துக்கள்லாம் கொண்டு ஏதோ உபயோகப்படுத்தணும்னு வாங்கி வைக்கிறோம், ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு இப்போ வீரியம் போயிடுறதோ இல்லையோ. இப்போ ஒரு பேட்ரி வாங்கினோன்னு வச்சுங்க, சொல்கிறேன், டார்ச் பேட்ரி வாங்குகிறான். பேட்ரி வாங்கி போடணும்னு வச்சு எங்கேயோ மறந்து வச்சுட்டோம். திடீர்னு அதுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கிடச்சிது. அப்போ போட்டானா அது ஒர்க் பண்ணாது, அவ்வளோதான், அதனுடைய பலம் போயிடும். உபயோகப்படுத்தாத வச்சுட்டா அதனுடைய வேல்யூ போயிடும். அந்த மாதிரி கர்மமும் கூட உபயோகப்படுத்தாத இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டார். உபயோகப்படுத்தாத இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். நாபுக்தங் கிரியத்தே கர்மா கல்பகோட்டி சதைரபி. எத்தனை கல்பகோட்டி காலங்கள் ஆனாலும் அந்த புண்ணிய பாப கர்மங்கள் அப்படியே தான் இருக்கும். நீ எப்போ அனுபவிக்க போகிறேன்னு காத்துட்டுருக்கோம். அத்தனையும் அனுபவித்து முடிச்சாத்தான் உனக்கு இந்த சரீரத்திலேருந்து விடுதல். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டே இருக்கணும். இது சாஸ்திரம் சொல்கிறது. என்ன பண்ணுறது சொல்லுங்க. இப்போ இதில் வேடிக்கை என்னன்னா, இப்போ இத்தனையும் அனுபவித்து முடியாது, சரி இருக்கட்டும். அதில் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு கையளவு, இப்போ ஒரு மலையளவு சேர்த்து வச்சுருக்கோம், அதில் ஒரு கையளவு எடுக்கிறாளாம். யாரும் பிரம்மன் தான், பரமாத்மாவான பகவான் தான் எடுக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு கையளவு எடுத்து இதை அனுபவிப்பதற்கு நீ ஒரு சில பிறவிகள் பிறப்பாயாக. முதல்ல இதை கழி, மீதியை அப்புறம் பார்த்துப்போம், இதை கழிச்சுடு, இதனுடைய பலத்தை கழிச்சுடு அப்படின்னு ஒரு கையளவு பாபத்தை எடுத்து கொடுக்குறான். இந்த கையளவு பாபத்துக்குத்தான் பிராரப்தம்னு பேர். அதுக்கு முதல்ல சொன்னது சஞ்சிதம், சேர்த்து வைக்கப்பட்டது. இதுக்கு பிராரப்தம்னு பேர். பிராரப்தம்னா என்ன அப்படின்னா, பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம். சஞ்சிதம் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கலை, அது காத்துட்டு இருக்குது நமக்கு பலன் கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த பிராரப்தம் என்கிறது நாம் பண்ணின பாப்பங்களில் ஓரளவு தான் எடுத்திருக்கான். இந்த கையளவு பிராரப்தத்தை அனுபவிக்கிறதுக்கே நம்ம 10 ஜென்மம் இருக்கலாம், 100 ஜென்மம் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது கணக்கு பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது எத்தனை ஜென்மம். இந்த பிராரப்தத்தை மட்டும் அனுபவித்து கழிக்கிறதுக்கு எவ்வளவு ஜென்மம்னு நமக்கு தெரியாது. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இந்த பிராரப்தத்தை அனுபவிப்பதற்காக வந்து பிறந்திருக்கமோ இல்லை, இப்போ இது கழிச்சுட போகிறது, இந்த பிராரப்தம் கழிச்சுட போகிறது இந்த ஜென்மங்களில். ஆனால் இந்த பிராரப்தத்தை அனுபவிப்பதற்காக பிறந்த காலத்தில் மறுபடியும் புண்ணிய பாபங்கள் பண்ணுறோமோ இல்லையோ, அது என்ன ஆகும், மறுபடியும் சஞ்சித்தத்தில் போய் சேரும். இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்றைக்கு நாம் அனுபவித்து முடிக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. நாம் ஏற்கனவே சஞ்சிதம் ஒரு இமயமலை அளவு இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஒரு பிராரப்தம் இவ்வளவு தான் எடுத்தான், கையளவு தான் எடுத்து நீ கழிச்சுடுன்னு சொன்னான். அதை கழிக்கிறதுக்கு வரைச்ச இந்த பிறந்த பிறவியில் இன்னும் ஒரு இமயமலை அளவுக்கு பாபத்தை பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா நிச்சயமாக இது முழுக்க அனுபவித்து கழித்து நாம் பகவானுடைய திருவடிகளை அடைவது என்கிறது நடக்கவே நடக்காது. உண்டா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி நடக்கும்? ஏன்னா வந்திருக்கிற காலத்தில் மேலே மேலே பாபங்களை பண்ணிட்டு இருக்கமே. அப்படின்னா இதுக்கு வழியே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதற்குத்தான் வழி பகவத்கீதையில் கண்ணன் சொல்லுகிறான். ஏன்னா இது வந்து இம்பாசிபிள்ன்றது இல்லை, அதாவது இது கஷ்டம்ன்றது இல்லை, ரொம்ப கடினமானது அப்படின்னு இல்லை, இதுக்கு முடியவே முடியாது. எது? அத்தனை பாபங்களையும் அனுபவித்து கழித்தல் என்கிறது முடியவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஒரு வழி சொன்னான். என்னன்னா, பகவானிடத்தில் சரணமடைந்து விட்டோமானால் பகவான் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய சஞ்சித பாபங்களை அவன் கழித்து விடுகிறான், கணக்கிலேயே சேர்க்கறது. என்ன சொல்கிறது? ரைட்ஸ் ஆஃப், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. இது சொன்னால் தான் நன்னா நெஞ்சில் படும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டோம், நிச்சயமாக கடன் கொடுக்குற அளவுக்கு திருப்பி செலுத்துகிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னு வச்சுக்கோ. என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் சொல்லுவா மஞ்சள் நோட்டீஸ்னு ஒன்று சொல்லுவாள், இன்சால்வென்சி. அந்த மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் ரைட் ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான்.
நீ அந்த கடனை திருப்பி கொடுன்னு கேட்கவும் முடியாது, அதோட விட்டுவிடலாம். கிட்டத்தட்ட மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி தான் பகவான் இடத்துல பண்ணுற சரணாகதி. என்னன்னா இத்தனை பாபங்களுக்கு மஞ்சள் நோட்டீஸ், வேற ஒன்றும் இல்லை, மற்றதுக்கு இல்லை. நம்முடைய புண்ணிய பாபரூப கர்மங்கள் எல்லாம் எம்பெருமானை சரணமடைந்து விட்டால் என்ன பண்ணுகிறான்னா, எம்பெருமான் அத்தனை பாபங்களையும் காணா கண்ணிட்டு அத்தனையும் மறந்துடுறான், அத்தனையும் தள்ளி விடுறான்னே சொல்லணும். பாரமாய பழவினை 10 அறுத்து என்று ஆழ்வார்களெல்லாம் இந்த நிறைய இடங்களில் காட்டுகிறார்கள். எம்பெருமானை சரணமடைந்து விட்டவனுக்கு பாபங்கள் என்கிறது மொத்த சஞ்சித பாபங்கள் அத்தனையும் என்ன பண்ணுறான்னா அழித்து விடுகிறான். சரி, சஞ்சித பாபம் போயிடுத்து இப்போ, ஆனால் பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பாபம்னு ஒன்று இருக்குது. இது ஒன்று இருக்கும் இல்லையோ, பிராரப்தம்னு ஒன்று இருக்குது. இது தவிர இப்போ நம்ம பிராரப்தத்தை அனுபவிப்பதற்கு பிறந்திருக்கிற காலத்தில் கொஞ்சம் பாபங்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாபங்கள் என்ன ஆகும், அதாவது இனிமேல் வரக்கூடிய பாபங்களுக்கு ஆகாமின்னு பேர் வச்சுருக்கா, 3வது வகை அது. ஆக முதல்ல சஞ்சிதம், அப்புறம் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறது பிராரப்தம். இந்த பிராரப்தத்துக்காக பிறந்திருக்கிற ஜன்மங்களிலே நாம் பண்ணி இனிமேல் நமக்கு வரக்கூடிய பாபங்களுக்கு ஆகாமின்னு பேர். இந்த ஆகாமின்ற பாபத்தை எம்பெருமான் பகவான் என்ன பண்ணுறான்னா, இவன் நம்மை சரணமடைந்து விட்டவனாயிற்று என்று அதை அவன் கணக்கிலேயே கொள்வதில்லை, அதை கணக்கிலேயே சேர்க்கறதில்லை. அப்போ என்ன ஆகிடுறது, சஞ்சிதமும் போயிடுது, நமக்கு ஆகாமியும் ஒட்ட போகிறதில்ல, நடுவில் இருக்கிறது பிராரப்தம் மட்டும்தான். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பிராரப்த கர்மத்துக்கு உண்டான பலம் மட்டும் நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும், அதை விடக்கூடாது, அதை விடுறதில்லை, அனுபவிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கெல்லாம் பல காரணங்களெல்லாம் சொல்லியிருக்கா, ஏன் பிராரப்தத்தை மட்டும் அனுபவிக்கணுன்றதுக்கு சில காரணங்கள் இருக்கா, அதை நான் அவகாசப்படுத்த கடைசியில் தெரிவிக்கிறேன். இப்போது இதுக்கே என்ன சொல்கிறான்னா, பகவத்கீதையில் ரொம்ப அழகாக தன்னை சரணமடைந்தவனுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம், எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி இந்த அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் என்று சொன்னதுக்கு, இந்த மொத்த கர்மங்களிலிருந்தும் நாம் விடுபட்டு பகவானுடைய திருவடிகளை அடைய வேண்டும். அதற்குத்தான் இப்படி அவன் சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படின்றத சில ஸ்லோகங்களை எடுத்து காட்டி நான் விளக்குகிறேன். சுருக்கமாக முன்னால் வழி காட்டி வர்றேன். என்ன தெரியுமோ இல்லையோ, பிறந்திருக்கிற காலத்தில் நம்ம எந்த காரியத்தை பண்ணினாலும் அந்த காரியத்தை கீதையில் 18 அத்தியாயத்திலையும் தப்பாமல் சொல்கிறான், ஒரு அத்தியாயத்திலையும் காட்டுறான். என்ன சொல்கிறான் தெரியுமோ இல்லையோ, நீ எந்த கர்மத்தை செய்கிறாயோ அத்தனை கர்மத்திலையும் பலத்திலே ஆசை வைக்காதே, நான் கர்த்தா என்று நினைக்காதே, இந்த செயல் என்னுடையது என்று நினைக்காதே. 3 இருக்கக்கூடாது, கர்த்தத்துவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் என்னும் 3 தியாகங்கள் வேணும். இதுதான் முழுக்க பகவத்கீதையில் அடிக்கடி சொல்கிறான். இது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் விடாமல் இதை சொல்லிக்கொண்டு போகிறான். என்ன பண்ணணும், எந்த கர்மத்தை செய்தாலும் நீ எப்படி செய்யணும் தெரியுமா, என்னிடத்தில் அர்ப்பணித்து விடு அந்த கர்மத்தை. அப்படி பலத்தில் ஆசை வைக்காமல் அந்த கர்மத்தை எனக்கு அர்ப்பணித்து நீ அந்த கர்மத்தை செய்தாயானால் அப்போ என்ன ஆகும், அந்த கர்மத்துக்கு உண்டான புண்ணிய பாபங்கள் உனக்கு ஒட்டாது. அப்போ புண்ணிய பாபங்கள் உனக்கு ஒட்டலைன்னா நீ என்னுடைய திருவடிகளை வந்து சேர்றதுக்கு தடையே இருக்காது. இப்போ நான் பகவானை அடைய முடியாத நம்மளை தடுக்கிறது எதுன்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம பண்ணி வைத்திருக்கிற கர்மங்கள் தானே, அதை அனுபவித்து கழித்தான் கழிக்கணும். அனுபவிக்கலைன்னா அது கழியவே கழியாது. அது அனுபவித்து கழித்து முடிந்தால்தான் பகவானை அடைய முடியும்னு சொன்னால், அது அனுபவித்து கழித்து முடியறதுன்றது கிடையாது. ஏன்னா அது நிறையவும் இருக்குது, மேலே மேலே வந்துட்டும் இருக்குது. அது அலை ஓஞ்சி தீர்த்தம் ஆடுறதுன்னு சொல்கிறாள், அந்த மாதிரி நடக்காத காரியம் இது. அதுக்கு ஒரே வழி என்னன்னா, என்னை சரணமடை, முதல்ல சரணமடைஞ்சால் கீழே இருக்கிறதெல்லாம் தள்ளி விடுறேன். அதுக்கப்புறம் நீ என்னென்ன கர்மம் பண்ணுறியோ எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா எனக்கு சமர்ப்பிச்சுடு, எனக்கு பண்ணுற கைங்கரியமாக எனக்கு செய்கிற தொண்டாக செய்வதாக நீ சொல்லிவிடு. சொல்லிவிட்டாயானால் அதனுடைய பலனெல்லாம் உனக்கு வந்து சேராது. அப்போ என்ன ஆகும், உனக்கு இந்த சம்சாரத்திலேருந்து மோட்சம் என்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கும் என்று இதை சொல்லுகிறான். அதனால தான் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விட்டு செய்து விட்டோமானால், இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம், சாதாரணமாக சொல்கிறேன், ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இந்த சந்தியாவந்தனம்ன்ற காரியத்துக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா அப்படின்னா அது வேறு விஷயம், உண்டா இல்லையான்ற விஷயம் வேண்டாம். நமக்கு பண்ணி முடிச்சுட்டோ கிருஷ்ணார்ப்பணம்னு சமர்ப்பிச்சுட்டோமானா அதனால் ஒரு புண்ணியமும் எனக்கு இல்லை, அதனால் ஒரு பாபமும் எனக்கு இல்லை, எல்லாம் போகட்டும் கண்ணனுக்கே என்று அவனுக்கே சமர்ப்பிச்சுட்டோமானா அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கும், ஒன்றும் இருக்காது.
இந்த கர்மம் ஒன்றுமே இல்லாத போயிடுத்தோன்னா இந்த ஜென்மத்தினுடைய முடிவில் இந்த சரீரம் கீழே விழுந்ததுன்னா அடுத்த கணம் இந்த சரீரத்தில் என்ன ஆகிடுது? ஃபுல்லாக ஒரு பேலன்ஸும் கிடையாது. புண்ணியமோ பாபமோ எதுவும் கிடையாது. அனுபவிச்சு தான் கழிக்கணுன்றது இவனுக்கு கிடையாது. ஏன்னா சரணாகதி பண்ணினபடினால சஞ்சிதத்தை தள்ளிவிட்டான். இருக்கிற காலத்தில் இவன் பண்ணுகிற புண்ணிய பாப ரூப கர்மங்களையும் கூட பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டான் அதனுடைய பலத்தை. என்றால் இவனுக்கு மேல் கொண்டு புண்ணிய பாப ரூப கர்மங்கள் எதுவும் ஒட்டவே போகிறதில்லை. அப்போ இவனுக்கு என்ன தடை எம்பெருமானை அடைவதற்கு? அது ஒன்றும் கிடையாது. அதை பல இடங்களிலே பல விதமாக நமக்கு நன்றாக அதை நிரூபித்து காட்டுகிறான். அது ஒரு சில ஸ்லோகங்கள் பகவத்கீதையில். உண்மையாக சொல்ல போனால் 18 அத்தியாயத்திலேருந்து எடுத்து சொல்லணும். நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவகாசமே இல்லை. இப்போ இதை சொல்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ 3/4 மணி காலம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். முதல் ஸ்லோகமே பாருங்கள், ஆதி மத்திய அவசானங்கள்னு பகவத்கீதையுடைய முதல்ல என்ன சொல்கிறான், நடுவில் என்ன சொல்கிறான், கடைசியில் என்ன சொல்கிறான்னு பார்த்தாலே போகும் நமக்கு. முதல் அத்தியாயத்தில் தொடங்குகிற பொழுதே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சய அப்படின்ற என்ன பண்ணினா தர்மக்ஷேத்திரத்தில் அப்படின்னு கேட்டால் அங்கே அதுக்கு க்ஷேத்திரமே தர்மக்ஷேத்திரம். அது அப்போ அந்த தர்மக்ஷேத்திரத்தில் பண்ணுற பொழுது செயல்களும் தர்மத்தை ஒட்டியதாக இருக்கணும். அது இல்லையா? தர்மக்ஷேத்திரம்னா என்ன? எல்லாரும் தர்மத்தை. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணினானா மாமகாக பாண்டவாச்சைவ கிமகுர்வத்தை என்ன பண்ணினார்கள்னு கேட்டான். அங்கேயே பகவத்கீதை முடிஞ்சு போயிடுத்துன்ட்டு. நியாயமாக பார்த்தா மகாபாரத யுத்தமே அங்கேயே முடிஞ்சு போயிடுத்துன்னு நம்ம ஆச்சாரியால் சொல்லிவிட்டான். என்ன காரணம்னா இந்த திருதராஷ்டிரன் இவன் எல்லாம் சாஸ்திரமெல்லாம் வாசித்தவன் தான், விஷயமெல்லாம் தெரிஞ்சவன் தான். ஆனாலும் கொஞ்சம் தன்னுடைய பிள்ளைகள்ன்ற ஒரு துரபிமானம் இருந்தது. அதனால தான் இவனுடைய துரபிமானத்தில் தான் அவளை அழிந்து போனான். இல்லைன்னா அவளை நல்ல புத்தி சொல்லி திருத்திருக்க கூடாதான்னா இவனுக்கும் உள்ளூர என்னன்னா துரியோதனன் ஜெயிக்கணும், மறுபடியும் ஸ்தானத்தில் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து துரியோதனுக்கு உள்ளுக்குள்ளே வெளிக்கு அதை ரொம்ப காட்டிக்கலைன்னா கூட. அதனால் இந்த ஸ்லோகத்திலேயே அது தெரியறது பாருங்க. என்ன சொல்லியிருக்கணும் அவன்? துரியோதனன் முதலானவர்களும் பாண்டவனுடைய புத்திரர்களும் என்ன பண்ணினார்கள்னு கேட்டிருக்கணும். அந்த தர்மபுத்திரர் முதலானவர்களும் என்ன பண்ணினான் கேட்கச்சியே என்ன கேட்டுனா மாமகாக பாண்டவாக செய்வ கிமகுர்வத்தான். நான் என்னுடைய பிள்ளைகளும் பாண்டவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணினான்? எப்போ இவன் மாமகாகான்னு இவன் அவர்களை தன்னுடைய பிள்ளைகள்னு அபிமானித்தானோ அங்கேயே அவளுக்கு விநாசம் நிர்ணயம் ஆயிடுத்து அப்படின்னு அங்கேயே சொல்கிறா. சரி, இதெல்லாம் கர்மத்தை எப்படி கூடாதுன்றதுக்கு ஒரு ஸ்லோகமாக இதை வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக கர்மயோகத்தை பற்றி நன்றாக தெரிவிக்கக்கூடிய அத்தியாயம்னாலே 2வது அத்தியாயம்தான். அது எல்லாருக்கும் நன்னாவே தெரியும். இந்த 2வது அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு வருகிறான். அதில் முதல்ல இங்கே தான் ஆரம்பிக்கிறான்னு சொல்லணும். இந்த கர்மத்தை எப்படி செய்யணும்ன்றது எல்லா கர்மத்தையும் அவரவர்களுக்கு சாஸ்திரத்தில் என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மங்கள் எத்தையும் விடக்கூடாது. கர்மத்தை செய்யணும். ஆனால் எப்படி செய்யணும் தெரியுமா? சொல்கிறான் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் இது. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்து அகர்மணி. என்ன ஸ்லோகம் இது பாருங்கள். கர்மணி ஏவ அதிகாரஹாத்தே, உனக்கு நீ செய்ய வேண்டிய கர்மத்தில் மட்டும்தான் அதிகாரம். எல்லா கர்மத்தையும் நீ விடாமல் செஞ்சு விடணும். மா கர்ம மாதேஷு மா பலேஷு, பலத்தில் கதாச்சன ஒருபோதும் உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்கிறேன். ஏன் சுவாமி பலத்தில் ஏன் அதிகாரம் கிடையாது? நான் செய்கிற கர்மத்துக்கு உண்டான பலத்தை நான் தானே அனுபவிக்கணும். அது எனக்கு பலத்தில் அதிகாரம் கிடையாதுன்னு இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அப்படி நினச்சிட்டு தான் காரியத்தை செய்யணும். அதுக்காகத்தான் பின்னடியில் என்ன சொல்கிறான்? மா கர்ம பலஹேதுர்பூஹு, கர்ம பலத்துக்கு நீ காரணமாக ஆகிவிடாதே, கர்மத்தினுடைய பலத்தை நீ விரும்பி விடாதேன்னு அர்த்தம். ஆசையே படாதே. அதுக்காக மாதே சங்கோஸ்து அகர்மணி. சரி, அப்போ பலன்தான் இல்லையே, எதுக்காக கர்மம் செய்யணும்? நான் செய்யாதையே இருந்துடுறேனே அப்படின்னா அதுவும் கூடாது. கர்மத்தை செய்தே ஆகணும். அகர்மானா செயலை செய்யாமல் இருத்தல். அதில் உனக்கு சங்கம் இருக்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். செயலை செய்தே தீர வேணும். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? செயலை செய்யணும், ஆனால் அந்த செயலினுடைய பலத்தில் கண்ணே வைக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்லணும்? இப்படி இதுக்கு 2 விதமான அர்த்தம் சொல்லணும். சாஸ்திர ரீதியாக அர்த்தம் சொல்கிற பொழுது கர்மத்தை செய்துவிட்டு பலத்தை, அந்த பலத்தை என்ன பண்ணணும்னு கேட்டால் பின்னால் வேறு மேல் அத்தியாயங்களில் சொல்கிறான். இப்போ ஆரம்பம் இது தான். முதல்ல ஆரம்பிக்கிச்சா என்ன சொல்கிறான்? கர்மத்தை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காதே.
பலத்துக்கு நீ காரணம் ஆகாது, பலமில்லைன்னுட்டு பலத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீரேன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை செய்யாதையும் இருந்துடாது. கண்டிப்பாக செய்யத்தான் வேணும், செய்யணும், ஆனால் பலனை கேட்கக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லிட்டான். இது இன்னொரு விதமாகவும் இதுக்கு என்ன அர்த்தம்னா, பலத்தை எனக்கு சமர்ப்பித்து விடுன்னு பின்னால் சொல்ல போகிறோம், அது பின்னால் நாம் பார்க்க போகிறோம். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பலத்தை கேட்குற அதிகாரம் இங்கே சொல்லச்சே என்ன சொல்லிட்டான், கர்மணியேவ அதிகாரா தே, கர்மத்தில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம். தே உனக்கு, கொஞ்சம் கவனிக்கணும் என்னன்னா, தே உனக்கு, மா பலேஷு, கர்மத்தில் ஒருபோதும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே பலமில்லாத காரியத்தை எவனாவது செய்வானா? ஒத்தனும் செய்ய மாட்டான். பலம் அனுத்திஷ்ய ந மந்தோப்பி பிரவர்த்ததே அப்படின்னு வச்சனம் சொல்லுவோம். பலத்தை எதிர்பார்க்காமல் முட்டாள் கூட காரியம் செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்குச்சே, இவனும் பலன் கிடையாதுன்னு சொல்கிறானே அப்படின்னு கேட்டாலும், நன்னா கவனிச்சு பாரு இந்த ஸ்லோகத்தை. பலன் கிடையாதுன்னு இங்கே சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் பின்ன அப்படின்னா, மா பலேஷு தே அதிகாரா, பலத்தில் உனக்கு ஒருபோதும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். சுவாமி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? பலம் உனக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன, பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், பலம் உனக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லையே. இங்கே பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? பலத்தை நீ கேட்காதேன்னு அர்த்தம். நீ கர்மத்தை செஞ்சுடு, பலத்தை நீ கேட்காதே. பலத்தை கொடுக்குற அதிகாரம் எனக்கு உண்டு. நீ கேட்காத இருந்தியானா நான் உனக்கு உயர்ந்த பலத்தை கொடுப்பேன். நீ கேட்டியானா அற்ப பலனைத்தான் கேட்பாய். ஏன்னா நமக்கு உயர்ந்த பலன் கேட்க தெரியாது, ஏன்னா நமக்கு ஞானம் இல்லையே. எது உயர்ந்த பலன்றதே நமக்கு முதல்ல தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன் ஞானம் இல்லைன்னு நமக்கு, இப்போ எனக்கு ஞானம் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், ஒரு சின்ன 5 வயசு குழந்தைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன், சட்டுன்னு புரியும். 5 வயசு குழந்தை, அதுக்கு ரொம்ப ஞானம் கிடையாது. இல்லை இன்னும் கூட குறைச்சலாக வச்சுங்க, 3 வயசு குழந்தைன்னு வச்சுங்க. 3 வயசு குழந்தை, இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு என்ன பண்ண, ஒரு நல்ல சாக்லேட்டை எடுத்து வச்சுங்க, இன்னொரு கையில் ஒரு வைர மோதிரத்தை வச்சுங்க. இதை கொண்டு போய் குழந்தை இடத்துல கொடுங்க. இந்த ரெண்டில் உனக்கு எது வேணும்னு கேளுங்க. குழந்தை எதை எடுத்துக்கோ நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு எது வேணும்னு கேட்டால் என்ன எடுத்துக்கோ? சாக்லேட்டை தான் எடுக்கும். உடனே ஐயோ அதுக்கிட்ட போய் உபதேசம் பண்ண முடியுமா? ஐயோ வைர மோதிரம் சாக்லேட்டு 5 ரூபா தான், வைர மோதிரம் 50,000, 5 லட்சம், அது எவ்வளோ மதிப்பு? சாக்லேட்டு 5 நிமிஷத்தில் தீர்ந்து போயிடும், வைர மோதிரம் ஆயுசுக்கும் வரும் அப்படின்னு எத்த சொன்னாலும் எனக்கு சாக்லேட்டை கொடுத்தா கொடுன்னு, இல்லைன்னா போகணும் அழ ஆரம்பிச்சுடும். ஏன்னா அதுக்கு இது ஒசந்ததா அது ஒசந்ததான், அதுக்கு இதுதான் ஒசந்ததுன்னு நினச்சிட்டு இருக்குது. அதனுடைய ஞானம் அவ்வளவுதான். இப்போ நமக்கு என்ன ஞானம்னு கேட்டால், எனக்கு ஞானம் இருக்குது, சாக்லேட்டையும் வைர மோதிரத்தையும் கொண்டு வந்து காமிச்சா வைர மோதிரம் தான் வசத்தின்னு எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கிறதா தான் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு கையில் வைர மோதிரத்தையும் இன்னொரு கையில் பகவானுடைய அனுபவத்தையும் அல்லது என்ன மோட்சத்தையுமே பகவான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கொண்டு வந்து கொடுத்தாக்கா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு மோட்சம் வேணாம், வைர மோதிரம் தான் வேணும்னு கேட்போம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கணுமே, மோட்சம்னா பட்டு போயிடணுமே என்று எல்லாருக்கும் பயம். ஆக இப்போ என்ன ஆயிடுதுன்னா, எது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இல்லாத பருவத்தில் எப்படி தாழ்ந்ததைத்தான் விரும்புகிறோமோ அந்த மாதிரி இப்போவும் நாம் எப்படி இருக்கோம்? இன்னும் முழுமையான ஞானம் நமக்கு வரலை. அதனால் நமக்கு முதல்ல நாம் செய்திருக்கிற செயலுக்கு உண்டான பலம், உயர்ந்த பலம் கூட கேட்க நமக்கு தெரியாது. என்ன பலம் வேணும் கேட்குறேன், எல்லாரும் சொல்கிறா உயர்ந்த பலம் கேட்க தெரியாதுன்னு எப்படி சுவாமி சொல். சரி, இப்போ இந்த செகண்டு பகவான் உங்கள் முன்னால் தோணி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார்னா யோஜனையே பண்ணக்கூடாது, டக்குன்னு சொல்லணும் இதான் வேணும்னு சொல்லிட்டு. சொல்கிறதுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிடும். என்ன கேட்க முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் வசதியாக கேட்டுக்கலாமோ அப்படின்னு ஏதாவது தோணுமே தவிர என்ன கேட்கணுன்ற கூட நமக்கு தெரியாது. அதனால தான் பகவான் என்ன பண்ணிட்டான் தெரியுமோ இல்லையோ, கர்மணி ஏவ அதிகாரா தே மா பலேஷு, உனக்கு பலத்தில் அதிகாரம் கிடையாது, பலத்தினுடைய அதிகாரத்தை என்னிடத்துல விட்டுட்டு, ஆனால் நீ நினைக்கிறத விட நான் அதிகமாகவே கொடுப்பேன். நீ இவ்வளவுதான் நினைப்பாய், ஆனால் உனக்கு எது உயர்ந்ததுன்னு தெரியாது. எது உயர்ந்ததோ அதை நான் கொடுப்பேன். உனக்கு நீ செய்த காரியத்திற்கு உயர்ந்த பலன் வேணுமா அல்லது நீ கேட்கிற பலன் வேணுமா என்றால் உயர்ந்த பலன் தான் என்று அவன் நினைச்சிருக்கிறான் பகவான். அதனால் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் காட்டுறோம் அது. ஆக இப்போ இந்த கர்மத்தினுடைய பலன்கள் இப்படி வருகிறது என்று பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், எடுத்த எடுப்புலையே கர்மத்தை மட்டும் செய், பலத்தை எதிர்பார்க்காதே அப்படின்னு இங்கே சொன்னான். அடுத்தபடியாக அப்போ கர்மத்தை செஞ்சுட்டு பலத்தை எதிர்பார்க்காதேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொள்றதுன்னா, 3வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம் அதில் என்ன தெரிவிக்கிறான் பாருங்கள். மை சர்வாணி
கர்மாணி சந்நியஸ்ய அத்யாத்மசேதசா நிராசீஹி நிர்மமஹா பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹா. இதில் என்ன சொல்கிறான் பாருங்க, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யான்றான். சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்யான், எல்லா கர்மங்களையும் என்னிடத்திலே அர்ப்பணித்து விட்டு அத்தியாத்ம சேதசா, அதாவது ஆத்ம தியானத்திலேயே ஊன்றினவனாக இருந்து கொண்டு நீ எப்படி இருக்கணும், நிராசீஹி, அந்த கர்மத்தினுடைய பலத்தில் ஆசை இல்லாதவனாக, நிர்மமாக, இந்த கர்மத்தை நான் செய்தேன் என்ற மமத்தை இல்லாதவனாக நீ என்ன பண்ணணும், உன்னுடைய செயலை செய். இங்கே யுத்தியஸ்வான்ற அந்த யுத்தத்தை செய்கின்ற, யுத்தத்தை செய்கிற பொழுதும் கூட நீ இந்த கர்மத்தை நான் செய்கிறேன்னு ஏன் நினைக்கிற, நீ எனக்கு இந்த கடமை விதிக்கப்பட்ட கடமை, இதை நான் செய்கிறேன்னு செய்யணுமே தவிர வேறு எதையும் நீ எதிர்பார்க்கக்கூடாது என்று இந்த சொன்னான். இதே விஷயத்தை தான் மறுபடியும் 4வது அத்தியாயத்தில் சொல்லுகிற பொழுது அங்கேயும் என்ன சொல்லுகிறான், நிராசீர் யதசித்தாத்மா, நிராசீஹி, பலத்தில் ஆசையத்தவனாக, அதே சமயத்தில் என்ன பண்ணணும், எல்லா காரியத்தையும் பண்ணணும். தியக்த சர்வ பரிகிரகா அப்படின்னு அர்த்தம், எல்லா வஸ்துக்களிலையும் ஆசையை விட்டுவிடணும். விட்டுட்டு என்ன பண்ணணும், ஷாரீரம் கேவலம் கர்ம, ஷாரீரம் கர்ம கேவலம் குர்வன்னு அப்படின்னா, ஷாரீரம் கர்மான்னா என்ன அர்த்தம், அந்தந்த சரீரத்துக்கு உண்டான கர்மத்தைன்னு அர்த்தம். கர்மம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கர்மம் விதிக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ஷாரீரம்னு சொல்கிற பொழுது நம்ம வேறு இடத்துக்கு நம்ம சாதாரணமாகவே சொல்கிறேன். ஒருத்தன் ஒரே ஒரு நபர் வீட்டில் இருக்கார், அவருக்கு அவருடைய தந்தைக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை வேறையாக இருக்கும், அவருடைய மனைவிக்கு அவர் செய்கிற கடமை வேறையாக இருக்கும், அவர் தன்னுடைய சகோதரனுக்கு செய்கிற கடமை வேறையாக இருக்கும், அவர் பிள்ளைக்கு செய்கிற கடமை வேறையாக இருக்கும். ஒரே ஆசாமி தான் சுவாமி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தருக்கும் அவர் பண்ண வேண்டிய கர்மங்கள் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கர்மம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அவன் எந்த சரீரத்தில் இருக்கானோ அந்த சரீரத்தை இட்டுத்தான் அந்த கர்மங்கள் அவனுக்கு வந்து சேர்க்கிறது. அதை நாம் வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது என்ன சொல்றாருன்னா, ஷாரீரம் கேவலம் கர்ம, என்ன பண்ணா அத்த குர்வன்னு நாப்னோதி கில்பிஷம், இதை மட்டும் எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவனவனுக்கு அடைத்த கர்மங்கள் என்னவோ அந்த கர்மங்களை அவன் விடாமல் பண்ணுவனானால், அந்த கர்மத்தினுடைய பலத்தில் ஆசை வைக்காமல், இந்த கர்மத்தை நான் செய்தேன் என்று நினையாமல் அந்த கர்மத்தை அவன் செய்தானால், ந ஆப்னோதி கில்பிஷம், அவன் கில்பிஷம் பாபத்தை ந ஆப்னோதி அடைவதே இல்லை என்று 4வது அத்தியாயத்தில் இன்னும் நிறைய இருக்கு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன சொன்ன கடைசியில் என்ன சொன்ன, 5வது அத்தியாயம்னு பார்த்தா, பிரம்மண்யாதாய கர்மணி சங்கம் தியக்வா கரோதியா. பாருங்கள், சங்கம் தியக்வா, அந்த கர்மத்தில் ஒரு சங்கம், ஒரு ஆசையை விட்டுட்டு என்ன பண்ண, பிரம்மணி ஆதாய, எல்லா கர்மத்தையும் பிரம்மத்தின் தலையில் போட்டுடணும், நமக்கு ஒன்றும் கிடையாது. அவன் என்ன பண்ணணும், அந்த கர்மத்தை பிரம்மத்தினிடத்தில் விட்டு எல்லாம் இதுக்கு இந்த கர்மத்தை நான் செய்கிறேன் அல்லேன் என்ற எண்ணத்தோடு அவன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிறதான் அது 5வது அத்தியாயத்தில் சொன்னான். இதே மாதிரி அனாசிரிதா கர்மபலம் காரியம் கர்ம கரோதியா சஹா சந்நியாசி யோகி ந நிரக்னிஹி ந அக்ரியா என்று அவன் எப்படிப்பட்டவன் என்னால், கர்மத்தை செய்கிற பொழுதோ இந்த அனாசிரிதா கர்மபலம், கர்மத்தினுடைய பலத்திலே ஆசை வைக்காதவனாக அவன் பண்ணணும். யஹா கர்மங் கர்மங் கரோதி, எவனொருவன் கர்மத்தை செய்கிறானோ அவன் எப்படிப்பட்டவன்னா அவன்தான் சன்னியாசின்னு சொல்கிறான். சன்னியாசின்னா காஷாயத்தை குடிச்சுட்டவா சன்னியாசின்னு நம்ம லோகத்தில் பொதுவாக சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்நியாசம் என்கிறது அது வெளித்தோற்றம், உள்தோற்றத்திலையும் சில பேர் விரக்த ராகசிய கிரகம் தபோவனம் என்னெல்லாம் வச்சனங்கள் சொல்லியிருக்கா. அதனால் ரொம்ப உயர்ந்த மகான்கள் சில பேர் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அவள் மனத்தளவில் சன்னியாசியாக கூட இருப்பான்னு சொல்லி அதுக்கெல்லாம் உதாரணங்கள்லாம் நிறைய எடுத்து காட்டியிருக்கா. அதனால் அப்படிப்பட்டவன் தான் உயர்ந்த சன்னியாசி என்று சொல்கிறார். எல்லா அத்தியாயமும் வேண்டாம், மேலே முக்கியமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அதை எடுத்து சொல்லிவிடுறேன். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அழகான விஷயம் இது. 9வது அத்தியாயத்தில் இந்த விஷயம் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமோ, எந்த கர்மத்தை செய்தாலும் குருஷ்வ மதர்ப்பணம்னு கண்ணனே சொல்லி இருக்கிற விஷயம் இது. யத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம். என்ன ஒரு காரியத்தை செய்கிறாயோ அது எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுன்ற கண்ணனே சொன்ன வார்த்தை இது.
எத் கரோஷி உலகல் வாக்குக்கு என்ன காரியம் செய்கிறியோ அதை, எத் அஷ்னாசி என்ன சாப்பிட்றியோ, எத் ஜுஹோஷி என்ன யாகத்தை பண்ணுகிறாயோ ஹோமத்தை பண்ணுகிறாயோ, ததாசியத்து என்ன தானத்தை பண்ணுகிறாயோ, எத் தபஸ்யசி எதை நீ தபஸாக செய்கிறாயோ, கவுந்தேயா தத் குருஷோ மதர்ப்பணம் எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பித்து விடு. அப்படி சுபாசுப பலைகி ஏவம் மோக்ஷசே, இப்படி நீ பண்ணுகிறபடியினாலே சுப பலம் அசுப பலம், அதாவது அந்த நீ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எதுவாக இருந்தாலும் அதுக்குண்டான பலம் என்ன, ஒன்று புண்ணியமோ பாபமோ எல்லாவற்றிலும் நீ என்ன ஆகுத கர்ம பந்தனைகி மோக்ஷசே, இந்த கர்ம பந்தனத்திலிருந்து நீ வடுபடுகிறாய். இப்படி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தா, கடைசியில் என்ன ஆகுது மாம் உபைஷ்யசி என்னை நீ அடைவாய். அப்போ நீ எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் அந்த கர்மத்தை எனக்கு அர்ப்பித்து விட்டு இதனுடைய பலன் எனக்கல்ல, அதாவது தனக்கு ஜீவாத்மா நினைக்கணும், நான் என்னுடைய கர்ம பலத்துக்காக நான் கர்மத்தை செய்யலை, நான் செய்யவில்லை, பகவான் தான் என்னை இட்டு செய்ய வைத்தான், நான் கர்த்தான்னு நினைக்கக்கூடாது, எனக்காகன்னு சொல்லக்கூடாது, என்னுடைய பலன் சொல்லக்கூடாது. இப்படி 3 வித தியாகங்களோடு அவன் அந்த கர்மத்தை செய்தால் செய்ய வேண்டும் என்கிறதை பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தில் நன்னா ஸ்பஷ்டமாக இங்கே காட்டியிருக்கான். அதே மாதிரி 12வது அத்தியாயத்தில் சொல்கிற பொழுதோ ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய என்னிடத்தில் ஒப்படைத்து மத்பராக அனன்யேவைன யோகேன என்று இப்படிப்பட்ட யோகத்தினாலே தான் ஒருத்தன் என்னை உபாசிக்கிறான், அவன்தான் என்னை சீக்கிரமே அடைகிறான் என்று 12வது அத்தியாயத்தில் காட்டுகிறான். கடைசியில் இதெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும், சர்வகர்மண்யபி சதா குர்வானா, அதாவது 18வது அத்தியாயத்தில் முடிக்கச்சு அதை சொல்லி முடிச்சுடுறேன். என்ன சொல்கிறான்னா எந்த கர்மத்தையும் யாரும் விடக்கூடாதுன்றான், அவனவனுக்கு சாஸ்திரத்தில் அவசியம் அனுஷ்டித்தே தீர வேணும் என்று எந்த கர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கர்மத்தை விடவே கூடாது. ஆனால் அந்த கர்மத்தை எப்படி செய்யணும்னு கேட்டால் சர்வ கர்மாண்யப்பி சதா குர்வானா, எல்லாவற்றையும் செய்யணும், ஆனால் மத்வியபாசிரயா அவற்றையெல்லாம் என்னிடத்திலே ஒப்படைத்து எனக்கு அர்ப்பணித்து அவன் அந்த கர்மத்தை செய்வானானால் மத் பிரசாதாத்து அவாப்னோதி, என்னுடைய அனுகிரகத்தாலே அவன் அடைகிறான். எதை என்னால் சாஸ்வதம் பதம் அவ்யயம், சாஸ்வதமான பதம், அந்த பரமபதம் வைகுண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அவன் அடைகிறான் என்று சொன்னால், அப்படி அவன் அடைவதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவனுக்கு சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட கர்மாக்கள் யாவை உண்டோ அதை செய்து கொண்டே இருக்க வேணும். ஆனால் அதை செய்யறதுக்கு உண்டான பலத்தை அவன் எதிர்பார்க்காமல் என்ன பண்ணணும், அதை என்னிடத்திலே சமர்ப்பித்து வேணும். நீ எதை பண்ணினாலும் தத் குருஷோ மதர்ப்பணம் என்று அவன் சொன்னானோ இல்லையோ, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் கடைசியில் முடியச்சே என்ன சொல்கிறான், கிருஷ்ணார்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரிய இர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத்து, நான் மனசாலியோ வாக்காலியோ என்ன புத்தியாலியோ என்னென்ன காரியம் பண்ணினானோ எல்லாம் கடைசியில் என்ன பண்ணுறான், புத்தியாத்மனாவா பிரகிருதே சுபாவாத்து கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயைதி சமர்ப்பயாமி, பரம்பொருளான அந்த நாராயணனுக்கு நான் இதை சமர்ப்பித்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் அத்தை சமர்ப்பித்தோன். இவன் ஒரு பொழுதும் இவன் என்ன பண்ணணும், அந்த கர்மத்தை அந்த பலத்தை தனக்கு என்று எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தை பண்ணுற பொழுதும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு நாம் சொல்கிறதில்லை, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அவனே சொல்லியிருக்கான். எத்கரோஷி எதஷ்னாசி எஜ்ஜுகோசி ததாதியத்து எத் தபஸ்யசி கவுந்தேயா தத்குருஷ மதர்ப்பணம், எனக்கு சமர்ப்பிச்சு விடாது அப்படின்னு அவன் சொன்னான். அதை பிரகாரம் நம்ம பண்ணிட்டோமானா அப்போ என்ன ஆகும்னா, நாம் பண்ணக்கூடிய கர்மத்துக்கு உண்டான பலன்கள் எதுவும் நமக்கு வராது. எதுவும் நமக்கு வரலைன்னா நிச்சயமாக நாம் மோட்சத்தை அடைய போகிறோம். ஏன்னா நாம் மோட்சத்தை அடையத்துக்கு தடையாக இருப்பதே என்ன காரணம், இந்த பலன்களை எல்லாம் அனுபவிக்கணும், அதுக்காக நாம் பிறக்கணும்னு இருக்குது. எப்போ நாம் பலமே நமக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அப்போ நம்ம நேராக பகவானுடைய திருவடிகளை அடைந்து விடலாம். அப்போ பகவானுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு மறுபடி பிறப்பு என்கிறது மாமுபேத்தியது கவுந்தேய, அவனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, புனர்ஜென்ம ந வித்யதே என்று மறுபடியும் பிறக்க வேண்டிய